ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கூகுள் தரப்புல இருந்து ஒரு தரமான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். நார்மலா கூகுளை பயன்படுத்துவோம், அதுவும் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை கொடுப்போம், அது எல்லாத்தையும் நம்முடைய கூகுள் அக்கௌண்ட்ல சேர்த்து வைப்பாங்க. வேண்டாம்னா அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப கூடுதலா ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் சர்ச் சர்வீஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக, எங்க பயன்பட போகுது, இது வேணுமா வேண்டாமா, இது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம அந்த மீடியா ஃபைல்லாம் பயன்படும். மீடியா ஃபைல்னா என்ன? போட்டோ, வீடியோ, ஆடியோ, அதே மாதிரி டாக்குமெண்ட், இதெல்லாம் பயன்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எங்க பயன்படுத்துவோம், எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கூகுள் லென்ஸ், அங்க கண்டிப்பா நீங்க அந்த போட்டோவெல்லாம் பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி கூகுள் மேப்ஸ், அதே மாதிரி கூகுள் ஷாப்பிங், அதே மாதிரி கூகுள் ஃபிளைட்ஸ், அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட், அதே மாதிரி கூகுள் நியூஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நான் சொன்ன அந்த மீடியா ஃபைலை கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. இப்படி பயன்படுத்தும் போது கூகுள்கார என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி டேட்டாவை எல்லாத்தையும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல நாங்க சேமித்து வைப்போம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க, மறுபடியும் நீங்க விசிட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக. அடுத்ததா விஷயத்துக்கு வரான் கூகுள்காரன். என்ன செய்ய போறான் தெரியுமா? நம்ம இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் பயன்படுத்துறோம்ல, நம்மளுடைய அக்கௌண்ட்ல அவன் சேர்த்து வைக்கிறான்ல, அது எதுக்கு பயன்படுத்த போறான்னா, அவனுடைய ஏஐ ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறானா? இதுதான் மேட்ரு. இந்த மாதிரி ஒவ்வொரு யூசருடைய டேட்டாவையும் அவன் யூஸ் பண்ணும் போது புதுசா வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெஸ்டான சர்வீஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்க சர்ச் சர்வீஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்கோம். இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும், வேண்டாம்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூகுள்காரன் சொல்றான். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏயோட ட்ரைனிங்க்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய டேட்டாவையும் அவன் யூஸ் பண்ண. சரி, அதுக்கு ஒரு கால அளவும் கொடுத்துருக்கான். ஒரு மினிமம் 3 மாசம் வரைக்கும் அந்த டேட்டா எல்லாமே இருக்கும், அதுக்கப்புறம் டெலீட் ஆயிடும். அதே மாதிரி ஏஐ ட்ரைனிங் பர்பஸ்க்காக சேர்த்து வச்ச டேட்டா இருக்குல்ல, அதை அப்படியே தனியா பிரிச்சு கிட்டத்தட்ட கூகுள்காரன் 4 வருஷம் அந்த டேட்டாவை சேமிச்சு வைப்பான். அதுக்கப்புறம் அவன் டெலீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மெசேஜை போட்டிருக்கான். சரி, இது எப்படி டெலீட் பண்ணுவான், நமக்கு எப்படி அது தெரியும் அப்படிங்கிற விவரங்கள் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. எல்லாருடைய ஆண்ட்ராய்ட் போன்லையும் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க மஸ்டா பயன்படுத்துவீங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள என்டர் ஆகணும். எப்படி என்டர் ஆகலாம்? ஒன்று கூகுள் ஆப்ஸ் வழியா போகலாம், இல்லைன்னா போனோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கூகுள் சர்வீசஸ், அதுக்கப்புறம் மேல என்னுடைய பேர் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஐடி இருக்கு, பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் பிரைவசி, அதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டி. டைம் கிடைச்சுன்னா கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. சரியான வேலைப்பாடு. இந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கான். நான் சொன்ன அந்த சர்வீஸ் இதுதான், சர்ச் சர்வீசஸ் ஹிஸ்டரி. சரிங்களா? இதை நீங்க தட்டிங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் வரும். இதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க என்னெல்லாம் போட்டிருக்கு. சேவ் மீடியா, இன்க்ளூட் ரிலேட்டட் மீடியா லைக் யுவர் இமேஜ், ஃபைல்ஸ், ஆடியோ, வீடியோ எல்லாமே சேமிச்சு வைக்கப்படும். இந்த பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் டிக் கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். இது வேண்டாம்னா நீங்க இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வேண்டாம்னா இதை நீங்க என்ன பண்ணலாம், அப்படி தட்டி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டி, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். டர்ன் ஆஃப் மட்டும், டர்ன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கடந்த காலங்களில் என்னெல்லாம் பார்த்துருப்போமோ அதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து டெலிட் பண்ணா இதை டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிட் ஆக்டிவிட்டி ஆர்டர் தென் 3 months. இதை நீங்க தட்டிங்கன்னா நம்ம 3 மாசம் செட் பண்ணிருக்கோமா, அந்த 3 மாசம் கம்ப்ளீட் ஆன உடனே இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும். இந்த ஒரு ஆப்ஷன் சர்ச் சர்வீஸ் ஹிஸ்டரி. இது எப்படி டர்ன் ஆன் பண்ணணும், எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இதோட முடியல மேட்ரு, இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க நான் சொன்ன இந்த சர்வீஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது எதெல்லாம் இந்த கூகுள்கார சேமிச்சு வைப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் லைவ் அதோட பதிவுகளை சேமிச்சு வைப்பான். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்றீங்கல்ல, அதை மஸ்டா அவன் சேமிச்சு வைப்பான் அப்படின்னு சொல்றான். ஃபைனலி இந்த வாய்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க பயன்படுத்திருப்பீங்க இந்த யூடியூப்ல, அதே மாதிரி கூகுள் ஆப்ல, கூகுளோட குரோம் எல்லாம் ஃபாஸ்டா உள்ள போயிட்டு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்திருப்பீங்க. அதை எல்லாத்தையும் என்ன பண்றான்னா சேமிச்சு வச்சு ஏயோட ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவான் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கான். அடுத்தது
எதெல்லாம் வந்து தொடமாட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ மூலியமா நீங்க ஜெனரேட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்க கூகுளோட சர்வீஸ்ல பயன்படுத்துறீங்கன்னா அதை தொடவே மாட்டான் அந்த கூகுள்காரன். அதே மாதிரி இந்த கூகுள் மேப்ஸ்ல நிறைய பேர் ரிவ்யூலாம் பண்ணுவாங்கல்ல, அதை மாதிரி நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா அதையும் தொட மாட்டான் கூகுள்காரன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்துறாங்க. அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், வீடியோ கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான், இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே நான் பதிவு பண்ண இந்த விஷயங்களை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.